வணக்கம். இது மாமா மாப்பிள்ளை உப்பு புளி காரம் உங்க வீடு தேடி நாங்க வர்றோம். கரெக்ட். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் தெரியுங்களா? அங்காடி தெரு சிந்து வீட்டுக்கு. அடுத்த வீட்டு சந்தா. அங்காடி தெரு சிந்து கேட்டா தப்பா நினைச்சுட்டாங்களா? சாரி. இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு தாங்க போறோம். வாங்க வித்தியாசமான ஃபுட்டை சாப்பிடுவோம். ஆமா வாங்க. மாமா டுடே ஃபிஷ். வெண்டைக்காய் கார குழம்பு. இங்க பாருங்க, எனக்கு நான்வெஜ் தான் வேணும் சொல்லிட்டேன். எனக்கு வெண்டைக்காய் கார குழம்பு சாப்பிட்டா உடனே கொன்றுவோனே. யோ ஃபிஷ்லையா? வெண்டைக்காய் கார குழம்புயா? ஃபிஷ். வெண்டைக்காய் கார குழம்பு. என்ன 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 சண்டை போட்டுட்டு அம்மா எனக்கு வெண்டைக்காய் கார குழம்புமா. வெயில்ல சூடா வந்திருப்பீங்க, அதனால தான் இந்த டென்ஷன். முதல்ல இத குடிங்க. இத குடிங்க. ஐயோ குடிச்சிட்டீங்களா? இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளா ஃபிஷ் சாப்பிடணும்னு ஆசை. இந்த மாமா இருக்க விடவே மாட்டேங்குது. எனக்கு வெண்டைக்காய் கார குழம்பு சாப்பிட்டியா? எனக்கு ஃபிஷ். எனக்கு வெண்டைக்காய் கார குழம்பு. உங்களுக்கு மீன் குழம்பு தான் வேணும்? ஆமாங்க. மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு வெண்டைக்காய் கார குழம்பு தான் ரெடி. எப்படி தனித்தனியே செய்வீங்களா? ரெண்டுமே ஒண்ணா சேர்ந்தா நீங்க சாப்பிட ரெடியா? ரெண்டுமே ஒண்ணா? எப்படி? வாங்க பார்க்கலாம். பார்க்கலாம். வெண்டைக்காய் மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் புளி. புளி இல்லைன்னா மீன் குழம்பு பண்ண முடியாது. வவால் மீனில் தான் இன்னைக்கு குழம்பு பண்ண போகிறோம். வவால் மீன், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், வெண்டைக்காய், நல்லெண்ணெய். ஏன் நல்லெண்ணெயில் சமைக்கணும்னா நல்லெண்ணெயில் சமைச்சா மட்டும்தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான நல்லெண்ணெய், வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மீன் மசாலா, காஞ்ச மிளகாத்தூள். காரம் வேணும்னா அதை போட்டுக்கலாம். என்னங்க இது? புளி தானே இருக்குது, இப்போ பார்த்தா குழம்பு இருக்கு. இப்படி தானே பண்ணோம் மீன் குழம்பு. நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் சண்டை போடுறீங்களா ரெண்டு பேரும்? அந்த கேப்ல நான் பண்ணிட்டேங்க. பாத்தியா மாமா? அதுக்காக சண்டை போடக்கூடாது. சார் விடுங்க, இது என்னென்ன போடுங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருப்பாங்க. வெயிட் பண்ண கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புளியை பார்த்தீங்க இல்லையா, அதை நம்ம கரைச்சி எடுத்து அந்த திப்பியை போட்டுடணும். ஓகே. போட்டு தேவையான தண்ணி வச்சிடணும். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு, தேவையான மஞ்சத்தூள், தேவையான மிளகாத்தூள், மீன் மசாலா இதெல்லாம் போட்டு கரைக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் போடணும், வெங்காயம் கொஞ்சம் போடணும், கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். என்னடா இதெல்லாம் பச்சையாக போடுறான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவையை கலந்து வச்சிடணும். ஓகேங்களா? எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. பொதுவாக மீன் குழம்புன்னா வெறும் புளி தானே கரைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியாதுங்க. அதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, புளி மட்டும் கரைச்சிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா கடுகு கூட போடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறோம். இது வந்து கிராமத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் மீன் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். ஆமா மாப்பிள்ள, எங்க பாட்டி கூட இப்படிதான் நம்ம மீன் குழம்பு வைக்கும். எல்லாத்தையும் இப்போ சொல்லு. ஒருவேளை இது எங்க பாட்டியோ? மாமா அது பாட்டி, இது டியூட்டி. ஆமா ஆமா, பியூட்டி தான் பியூட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்கணும். சரிங்களா? சரி, இப்போ சரி, என்ன எடுத்து கொடுத்து? பரவாயில்ல இருங்க. கொஞ்சம் கடாய் காயட்டும். சரி. ஏய், கை வச்சு அவசரப்படக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. சுற்றுரும் பாத்துக்கோ. வெயில் அதுக்கு தாங்க முடியாது. சாப்பிடலாம். இது அப்படியே குடிச்சிடலாம் பாருங்க, நல்லா இருக்கே. லைட்டாக ஊற்றுங்க. அப்படியே குடிச்சா நல்லா இருக்காதுன்னா வெயிட் பண்ணுங்க. செய்து தர நல்லாவே சாப்பிட்டு போங்க. மக்களே, இன்னைக்கு டேஸ்டா சாப்பிட போறோம் நாங்க. நான்வெஜ்ஜு இப்போ வெஜ்ஜு. பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு விடல் எண்ணெய், கடலை எண்ணெய் அதுல தான் மீன் குழம்பு பண்ணுவாங்க. ஆனா மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அது வந்து உடம்புக்கும் எல்லாத்துக்குமே ஆரோக்கியம். சரிங்களா? அதனால நம்ம நல்லெண்ணெயில தான் நல்லெண்ணெய் போடும். நல்லெண்ணெய் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நிறைய போடுறதுனால ஒன்றும் கொலஸ்ட்ரால்ல வராது. எண்ணெய் கூட நல்ல எண்ணெய். ஆமா ஆமாங்க, நல்லெண்ணெய் தான். அந்த வெந்தய எண்ணெய் இதில் எது வெந்தயம் தெரியல. என்ன பண்ண சமைச்சிருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். அப்போ கண்டிப்பா கொஞ்சம் காயணுமா இல்லை அப்படியே காயாம போட்டலாம்? என்ன காஞ்சிடுச்சு? அப்போ உடனே நீங்க காஞ்சிடுமா? பசிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அடுப்பு கூட தெரியுது. வெந்தயம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி. ஆமா, வெந்தயம் குளிர்ச்சி. நான் கூட தண்ணியில வெந்தயம் போட்டு குடிப்போம். இதை தண்ணி குடிக்கிற தண்ணியா? ஐயோ. வெந்தயம் வந்து ஒரு பொன்னிறமா வரணும். சரிங்களா? சூப்பர். வெந்தயம் கூட பொன்னிறமா தான் வரணும். நிறமா எதுவே வர முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு தானே சமையல் பண்றா. What is point? பொன்னிறமா வரணும். சரிங்களா?
இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா வெங்காயம் ஆல்ரெடி வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த குழம்புல என்னதான் வந்து இந்த கூட்டி வச்சுட்டு குழம்புல என்னதான் மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் வாசனைக்கு இதில் போடும். வெங்காயம் வாசனைக்கு போட்டா என்ன இருக்கும்? ஓகே. ஐயோ வெங்காயம் வதக்கும் போது இந்த ஸ்மெல் வருது. இப்போ வெங்காயம் வதக்கு சில பேர் வந்து வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டா உப்பு போடுறோம். ஓ, வெங்காயத்தில் உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும். சீக்கிரம் வதக்கி. வித்தியாசமா இருக்கு. நிறைய இருக்குங்க சமையல்ல, ஏகப்பட்ட மேஜிக்லாம் இருக்கு. நான் வதக்குறேன் மாப்பிள்ள. வதக்கு நல்லா வதக்கு. வந்து இந்த நம்ம வந்து வெண்டைக்காவை வந்து கீரி போடக்கூடாது. கீரி போட்டால் ரொம்ப அந்த பிசு பிசுன்னு வந்துடும் சரிங்களா. அதனால முழுசாவே வெண்டைக்காவை போட்டுருவோம். முழு வெண்டைக்காவா? ஆமா. ஏய் வெண்டைக்காய் கார குழம்பு பாத்தியா மாப்பிள்ள? நான் தான் ஜெயிச்சேன். வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க. சரி சரி. 2 குழம்பு நான் கொடுக்குறேன்னு அதே மாதிரி 2 குழம்பு. இப்போ வந்து இந்த வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கிடணும். இந்த வெண்டைக்காவை கட் பண்ணி போடலாங்களா? கட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி வெண்டைக்காய் போட்டாலே என்னடா குழம்பு பிசு பிசுன்னு ஆகிடுமா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதனால கட் பண்ணால் முழுசாக போட்டோம்னா இந்த எண்ணெயில் வதக்கிடணும். ரைட். மக்கா கேட்டுக்குங்க, வெண்டைக்காவை முழுசாக போட்டால் நன்னா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதிலே மிக்சரில் வச்சு 2 போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து போடணும். சேர்த்து ரைட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மாப்பிள்ள நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதே இல்லை மாப்பிள்ள. வித்தியாசமா இருக்கு. ஒரு வாட்டி சாப்பிடும்போது இப்படி தான் மாமா சொல்கிறேன். இது சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த வெண்டைக்காய் மீன் குழம்பு தான் வைக்க சொல்லுவீங்க. வெறும் மீன் குழம்பு வைக்க சொல்ல மாட்டீங்க. ஓகே, கொஞ்சம் தக்காளி. வேணாங்க, தக்காளி வேண்டாம். ஏங்க? தக்காளி தான் ஆல்ரெடி குழம்புல போட்டாச்சு இல்லைங்க. இன்னும் அதிகமாக போட்டால் புளிக்கும். போட்டாச்சு. நீ ஏடா கூட பண்ணாத, அவங்க ஒழுங்கா சமைக்கட்டும். வெயிட் பண்ணுங்க 1 செகண்ட். போடுப்பா, நீ போடுப்பா. இப்போ வந்து இந்த கலவை எல்லாம் கலந்து வச்சுட்டு போனீங்களா? அதே சட்டியை போய் நோட்டுறீங்க. இப்போ இந்த குழம்பு வந்து ஆஹா, இது பார்க்கும்போதே அழகா இருக்கு. சூப்பர். சவுண்ட் வரல? நல்லா இன்னும் கொதிக்கணும்ல. கொதிக்கணும்ல. இப்போ சொங்கிடும் சவுண்ட் வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சவுண்ட் வரணும்? பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்கு. மீனே மீன் இப்போ போடுங்க. வெயிட் பண்ணுங்க, உசரப்படாதீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் கேட்ட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. அப்படியே அப்ப இப்ப சாப்பிடலாமா? இருண்ணா. கரெக்டே. ஆமா. எச்சி ஊறுது. ஓகே, என்னோட மீன் எப்பங்க? வெயிட் பண்ணுங்க. அண்ணன் கேட்ட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மீன் குழம்பு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். அதனால கொதிக்கணும் இல்லையா? அப்ப இது எப்படி? அப்ப மீன் குழம்பு மேல இருக்கும், வெண்டைக்காய் கார குழம்பு கீழே ஆமா, இருக்கும். நீங்க கீழே கையை விட்டு வெண்டைக்காய் வச்சுக்கலாம். நான் மேல அந்த மீன் எடுத்துப்பேன். நீங்க என்ன கேட்டீங்க? உங்களுக்கு மீன் குழம்பு கேட்டீங்க. Correct. உங்களுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு கேட்டீங்க. சரி, ஏதோ ஒண்ணுங்க. நான் ரெண்டுமே ஒண்ணா ரெடி பண்ணிட்டேன். பசிக்குது. சரி கொடுங்க. மக்களே, இது வரைக்கும் நானும் எத்தனையோ ஃபுட் சாப்பிட்ருக்கேன். அதாவது வெஜ்ஜும் சாப்பிட்ருக்கேன், நான்வெஜ்ஜும் சாப்பிட்ருக்கேன். ரெண்டுமே சேர்த்து இங்கே தான் சாப்பிட போறேன். யார் வெண்டைக்காய் மீன் வீட்டுல? குழம்பு. யார் வீட்டுல? அங்கவாடித்தூர் சிந்து வீட்டுல. ஆமா, ஃபிஷ் கிரேவி வித் லேடிஸ் ஃபிங்கர் கட் பண்ணி போட்டான். அந்த லேடிஸ் ஃபிங்கர் செய்தது இந்த லேடிஸ். ஆமா, அத சாப்பிட போறது இந்த ஜீன்ஸ். ஆஹா, வாசனை தூக்குது. கொதி வந்துச்சா பார்க்கலாமா? அடாடாடாடா. வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி. இது என்ன முட்டை குழம்பா? பொட்டு முட்டை மாதிரி குதிக்குது. கொதிக்கும் போது எல்லா குழம்பும் அப்படிதாங்க இருக்கும். பாப்பா வாசனை தூக்குதுன்னா மீன் போட்டா ஐயோ வேற லெவல். ஏன் அலையிற? எல்லாம் கொடுப்பாங்க. வெண்டைக்காய் டம்ளரு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டுடுச்சு குழம்பு. மீன் போட்டுடலாமா? கண்டிப்பா. ஐயோ, டட்டா, எங்க அண்ணன் கேட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஐயோ அப்பா, அவசரப்படுறீங்க. இருங்க. அடடடடா. இப்போ இது போட்டதுமே இறக்கிடலாம்ல? இல்ல, நான் கொஞ்ச நேரம் கொதிக்கணும்னா எப்படியா? அந்த குழம்பு எல்லாமே வந்து அதுல மிக்ஸ் ஆகும். இது வந்து முங்காம இருக்குது. வெயிட் பண்ணுங்க.
இப்ப மீன் நீச்சல் அடிக்குது குழம்புக்குள்ள. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில பார்க்குறேன் வெண்டைக்காவும் மீனும் ஒண்ணா நீச்சல் அடிக்குது. சங்கமம் சங்கமம். கரெக்ட். இப்போ வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய். ஆல்ரெடி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லெண்ணெய் போட்டால் இப்போ வந்து நல்ல கொதி வரும். ஐயோ சீக்கிரம் தரங்களேன், என் மீனை பார்க்கணும். ஏன் மாப்பிள்ள அப்படி அலையிற? என்ன சாப்பிடாத மாதிரியே பண்ற நீ? ஆமா கம்முன்னு இருக்கும். வாசனை தூக்குதே. டன் 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 டன். இந்த மீன் குழம்பையும் இந்த வெண்டைக்காவையும் ரெண்டையும் பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? நாக்கு ஊருமே. நாக்கா ஐயோ ஐயோ சொல்லவே முடியலையே. ஆஹா நல்ல வாசனை வந்து ஓபன் பண்ணிடலாமா? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ முதல்ல நீ வெண்டைக்காயை போட்டுட்ட, அப்போ வெண்டைக்காய் குழஞ்சிடா? மாமா வெண்டைக்காய் குழஞ்சாங்க குழையலாம். நமக்கு தேவை ஒன்லி ஃபிஷ். ஒரே நிமிஷம்ங்க. அண்ணன் கேட்ட கேள்வி சூப்பர். அதுக்கு நான் வேலை. ஆஹா வாசனை வாசனை சூப்பர். ஓ வெண்டைக்காய் குழஞ்சிருக்கா? அப்படியே இருக்கு. முழுசாவே இருக்கு இல்லையா? மீன். மீன் மீன் மீன். இது பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு என்ன முக்கியமானது? புளி. புளி இருந்தால் தான் மீன் குழம்பு. கரெக்ட். புளியில் போட்ட பொருள் அவ்வளோ சீக்கிரம் குறையாது. அதாவது சில பேர் கேட்பாங்க ரொம்ப ஹீட் வச்சா குறைஞ்சிடும். ஆமாம் ரொம்ப ஹீட் வச்சா குறைஞ்சிரும். ஓகேங்களா? அது வந்து பக்குவமாக அந்த டைமுக்குள்ள நம்ம எடுக்கணும். அதுதான் கேட்டுக்குங்க. புளி கூட எது போட்டாலும் குறையாது. உப்பு புளி காரம். ஆமா இல்ல? தங்கச்சி பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஏய் எனக்கு வெண்டைக்காய் காரம் கொண்டு. எனக்கு ஃபிஷ். நீங்க என்ன குழம்பு கேட்டீங்க? வெண்டைக்காய் காரம் கொண்டு. வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி. கொக்கோ எனக்கு இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? ஃபிஷ் ஃபிஷ். ஆஹா ஆஹா பிரமா. மீன் குழம்பு ரெடி. ஏய் ஆஹா ஐயோ தங்கச்சி அடடடடடடட. நீங்க உட்காருங்க. வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் மீன் குழம்பு வந்துச்சா? உங்களுக்கு ஃபிஷ் மீன் குழம்பு வந்துச்சா? நீங்க நான் ரெண்டுமே சாப்பிடுவேன். அதான் ஸ்லிம்மா இருக்காங்க மக்களே. உலகத்துல இது மாதிரி சான்ஸே இல்ல. இங்க உண்மையில பாருங்க. ஸ்லிம்மா இருக்குதுன்னா உங்களை மாதிரிலாம் வேலைக்கு ஆகாது. எங்களை மாதிரி பப்ளி இருந்தாதான் நல்லா அழகா எங்க அண்ணாவும் என்ன மாதிரி கொழு கொழு கொழுன்னு அழகா இருக்கும். ஆமா ஆமா கேட்டுக்கிறேன். வஞ்சகமில்லாத உடம்பு. சீரியஸாவே சொல்றேங்க, சும்மா பேருக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ்ஷையும் லேடிஸ் ஃபிங்கரையும் சேர்த்து சாப்பிட்றேன். எக்ஸ்ட்ரா டேனா இருக்கு. மீன் குழம்பு மாதிரியும் இருக்கு, வெண்டைக்காய் கார குழம்பு மாதிரியும் இருக்கு. சும்மா பேச கும்பிடல. சும்மா பேசாத சாப்பிடும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே ஃபிஷ் குழம்பு வித் வெண்டைக்காய் கூட சாப்பிட்டோம். அட்டகாசமா இருக்குங்க. சூப்பரா இருந்ததுங்க. அதாவது ஆமா ஆமா ஐயோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணுங்க. மாப்பிள்ள ஏதாவது கொடு மாப்பிள்ள. இப்படி ஒரு கிஃப்டை யாரும் கொடுத்துக்கவே முடியாது. ஆமா இதை விட சூப்பரான கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. என்ன தானே பாக்குறீங்க? அவங்க செஞ்ச மீன் குழம்பையே அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறோம். இந்தாங்க சாப்பிடுங்க. இதை விட ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கிடையவே கிடையாது. நான் பண்ண மீன் குழம்பு எனக்கு எப்படிமா இருக்கு? திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கு அல்வாவா? யாரு பண்ணா என்னங்க நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. தொடர்ந்து எங்க சேனல் பாருங்க. எங்க சேனலோட பேரு உப்பு புளி காரம். உங்க வீடு நாங்க